Hi students, நம்ம 12th CBSE Maths chapter 2 ல inverse trigonometric functions basics கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம். இப்பொழுது கொஞ்சம் ஃபார்முலாஸ் கொஞ்சம் எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்ப்போம். நம்ம ஃபார்முலாஸ்னு சொல்லிட்டு படிச்சு வச்சிருக்கோம். அது இந்த மாதிரி அப்படின்றத கொஞ்சம் பார்த்தா நமக்கு ஈஸியாட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அதில் கொஞ்சம் ஃபார்முலாஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். என்னன்னா sin inverse of 1 by x இந்த மாதிரி இருக்கு. sin inverse of x sin inverse of 1 by x நம்ம என்ன பண்ணலாம்னா cosecant inverse x அப்படின்னு சொல்லலாம். cosecant inverse of x அது மாதிரி cosecant inverse of 1 by x னா அதை நம்ம sin inverse of x. இப்போ இதுக்கு இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்துக்குமே சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ x greater than or equal to 1 இருக்கணும், அல்லது x less than or equal to minus 1 இருக்கணும். ஓகே, x value greater than or equal to plus 1, otherwise x greater than or equal to less than or equal to minus 1. ஓகே, இந்த கண்டிஷன் ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருந்துன்னா நமக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகே, நார்மலாக நம்ம ப்ளஸ் 2 லெவலில் வந்து டைரெக்டாக மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ண இந்த கண்டிஷன் படி தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ ஐஐடி ஜெய் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை தாண்டி உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஓகே, அது மாதிரி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by x அப்படின்றத நம்ம காசு இதுக்கு ரெசிப்ரோக்கல். இப்போ சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இதெல்லாம் இங்கேயும் கண்டிஷன் x greater than or equal to 1 or x less than or equal to minus 1. ஓகே, இதே மாதிரி tan inverse of 1 by x is equal to cot inverse of x. Okay, here x greater than 0 only. Okay, அதுக்கு மீனிங் என்னது? x greater than 0 only னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வராது. x should be பாசிட்டிவ். இந்த மாதிரி இருந்தாச்சுனால் இந்த ஃபார்முலாவை நம்ம அதை சேஞ்ச் பண்ணலாம். ஒருவேளை இங்கே வந்து நெகட்டிவ் இருந்தாச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது சிம்பிளிஃபை பண்ணி அதாவது பாசிட்டிவாக கொண்டு வர முடியுமான்னு இவ்வளோ பார்த்துட்டு ஃபர்தராக அதான் என்ன பண்ணணும், இந்த காட் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் அதாவது காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, இதே மாதிரி இப்போ அடுத்தது இப்போ சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு இருக்கிறத இப்படி 1 by sin x இந்த மாதிரிலாம் எழுத முடியாது. ஓகே, இந்த மாதிரி எழுதக்கூடாது. ஓகே, இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எழுதக்கூடாது. ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷனில் நமக்கு எழுத முடியும். இப்போ 1 by xன்னு தான், இப்போ எக்ஸ் பவர் மைனஸ் 1 எழுதிடலாம். ஆனால் இந்த சைன் இன்வர்ஸ் எக்ஸை 1 by sin x அப்படின்னு சொல்லிட்டு எழுதக்கூடாது. ஸோ டோன்ட் ரைட் லைக் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்முலான்னு சொல்லும்போது இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, நம்ம இதுக்கு நமக்கு டொமைன் எவ்வளோ வரும்? -1 to 1 வரை இருக்கக்கூடிய டொமைனுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி tan inverse of minus x is equal to minus tan inverse of x. ஓகே, x belongs to r ரியல் நம்பராக இருந்த எல்லாத்துக்கும் இந்த இதை யூஸ் பண்ணலாம். அப்போ cosecant inverse of minus x is equal to minus cosecant inverse x. இங்கே வந்து மாடலஸ் x greater than or equal to 1, அதாவது மாடலஸ் எக்ஸ்னாலே ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வேல்யூஸ். இது எல்லாமே ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஓகே, மைனஸ் எக்ஸ்னாலே நம்ம என்னது குவாட்ரண்ட் பார்க்கும்போது இந்த இடத்துல தான் மைனஸ் தீட்டா வரும். தீட்டா இருக்கிறதுல இங்கே வந்து எக்ஸ் இருக்குது. ஓகே, இங்கே வந்து காசு மட்டும்தான் நம்ம பாசிட்டிவ், காசு தவிர எல்லாமே நமக்கு நெகட்டிவ் தான். ஓகே, அதனால தான் என்ன பண்ணியிருக்குங்க எல்லாமே நமக்கு அப்படியே நெகட்டிவ் இங்கே வந்து வெளியில் வந்திருக்கு. ஓகே, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது. இது எப்படி வரும்னு உள்ளதெல்லாம் ப்ரூஃப் உண்டு, சும்மா நம்ம போடுறது கிடையாது, ப்ரூஃப் உண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இது எப்படி இந்த ஃபார்முலா நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது, சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம வந்து
இப்போ ஒய்னு வச்சுக்கிடுவோம். வச்சாச்சுன்னா இப்போ இந்த சைன் இன்வர்ஸ் அங்கே போகும்போது சைனாக மாறிடும். அப்போ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஒய் அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதில் எக்ஸுன்னு சொல்லும்போது இதை கீழே கொண்டு வந்தாலும் இந்த மைனஸு இங்கே எடுத்துக்கலாம் சைன் ஒய். ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஒய் அப்படின்னு வருது. இப்போ இதில் என்ன பண்ணலான்னா மைனஸ் சைன் ஒய் அப்படின்னு வருதுன்னா இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த சைன் ஒய் மைனஸ் சைன் ஒய்யை சைன் ஆஃப் மைனஸ் ஒய்ன்னு எழுதலாம். ஓகே, இப்போ இதில் வந்து டவுட் வரும், என்ன இது இப்படி தான் எழுதுகிறோம் அப்படின்னு உள்ளது. இந்த குவாட்ரன் இப்படி தான், இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இங்கே வெளியில் எழுதியாச்சுன்னா மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் முடிஞ்சு. அப்போ இங்கே சைன் ஆஃப் மைனஸ் ஒய் அப்படின்னு வரும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம், இந்த குவாட்ரண்டில் சைன் அதாவது மைனஸ் சைன் தீட்டா இந்த மாதிரி வரும். மைனஸ் சைன் தீட்டான்னு வரணும்னா இப்போ பார்த்தோம்னா நம்ம எங்கே வரோம், இங்கே இருக்குது, இங்கே இது வந்து 9π/2. இந்த டைரக்ஷனில் வரும்போது இது வந்து -π/2. ஓகே, இந்த டைரக்ஷனில் வரும்போது -π. சைன் ஃபங்க்ஷனுடைய டொமைன் சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் போது நம்ம டொமைன் தெரியும். ஓகே, டொமைன் ரேஞ்ச் இதெல்லாம் தெரியும். ஓகே, இப்போ பார்க்கும்போது நமக்கு இதனுடைய அளவு இந்த குவாட்ரண்டில் தான் வரும். -π/2க்கும் +π/2 இடையில இவ்வளோ இடத்துக்குள்ள தான் வரும். ஓகே, இவ்வளோ இடத்துக்குள்ள தான் வரும். இவ்வளோ இடத்துக்குள்ள வரும்போது நமக்கு ஃபார்முலா அப்படிங்கிறது இது வந்து மைனஸ் தீட்டா இந்த கண்டிஷனில் வரும். ஓகே, அப்போ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு வரும். அப்போ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டான்னு இங்கே வந்து இந்த மாதிரி எழுதலாம். ஓகே, இங்கே வந்து எழுத முடியாது, பாசிட்டிவில் வந்து வராது, நெகட்டிவில் தான் வரும். ஓகே, இப்போ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் சைன் தீட்டான்னு எழுதிடலாம். ஓகே, அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இது என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து எழுதியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து வராது. இப்போ இந்த ரெண்டு குவாட்ரண்ட்னு சொல்லும்போது மைனஸ் சைன் தீட்டான்னு வரக்கூடிய குவாட்ரண்ட்டில் இந்த ஃபார்முலா இப்போ வந்து சைன் ஆஃப் மைனஸ் தீட்டானா மைனஸ் சைன் தீட்டான்னு இந்த ஒரு குவாட்ரண்ட்டில் தான் எழுத முடியும். அதாவது இந்த ரெண்டு குவாட்ரண்ட் தான் நமக்கு இருக்குது கண்டிஷன் படி. -π/2க்கும் +π/2க்கும் இடைப்பட்ட வந்து ஸ்பேஸ் இதுதான். இங்கே வரும்போது என்ன ஆயிரும், π/2 தாண்டி வந்துடும், பைக்கு வந்துடும். ஓகே, இங்கே வரும்போதும் தாண்டி வந்துடும். நமக்கு இந்த வேல்யூஸ் சொல்லும்போது டொமைன் வேல்யூஸ்ன்னு சொல்லும்போது என்னது, நமக்கு இங்கே இதுதான் வரும், டொமைன் ரேஞ்ச் அந்த கண்டிஷன்லாம் நம்ம இதுக்குள்ளே தான் வரும். ஓகே, குவாட்ரண்ட் படி பார்க்கும்போது அதனால் என்ன பண்ணியிருக்கோம், இந்த குவாட்ரண்ட் 4th குவாட்ரண்ட் பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து இது கண்டிஷன் எடுக்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு இதை வந்து எப்படி எழுதலாம்னா சைன் ஆஃப் மைனஸ் ஒய்ன்னு எழுதிடலாம். ஓகே, அப்புறம் இந்த சைனை இங்கே கொண்டு வரும்போது என்ன ஆயிருது, நமக்கு இங்கே வந்து மைனஸ் எக்ஸ் இருக்குது. இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் இந்த மாதிரி கிடைக்குது. ஓகே, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய். அப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு நம்ம எதை எடுத்தோம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் தான் ஒய்ன்னு எடுத்துருந்தோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் தான். இந்த மைனஸுக்கு கீழே எடுத்தாச்சுன்னா இங்கே வந்துடும் சைன். அப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லும்போது ஓகே நமக்கு மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, மைனஸ் அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இந்த மாதிரி ப்ரூஃப் ஆகிருக்கு. இந்த மாதிரி ப்ரூவ் ஆகிருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன பண்ணிடலாம், இதுதான் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அப்படி தான் ஃபார்முலானாலே அது வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி அதை சிம்பிளிஃபை பண்ணி அதை வந்து கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா எப்படின்னு உள்ளதை பார்த்து நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருக்கக்கூடியது தான் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறது. ஓகே, ஸோ இதே மாதிரி இது எல்லாமே வரும், எல்லாத்துக்குமே அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி வரும். இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதே மாதிரி இது தாண்டி வந்தாச்சு. இப்போ இது வந்து சைனுக்கும் டேனுக்கும் கொசிக்கனுக்கும் இது வருது. இது தாண்டி இப்போ காஸ் வருது, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஃபார்முலா படி பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, எக்ஸ் பிலாங்ஸ் டு -1 to 1. ஓகே, இப்போ இதில்
secant inverse of minus x க்கும் pi minus secant inverse of x அதுபோல cot inverse of minus x ன்னு சொல்லும்போது pi minus okay cot inverse of x இங்க வந்து condition modulus x greater than or equal to 1 இங்க condition x belongs to r அப்ப அங்க sin inverse of minus x tan inverse of minus x cosecant of minus x க்கு வந்து அங்க இந்த மாதிரி வருது இங்க மட்டும் சேஞ்ச் ஆகுது ஏன் அப்படி எல்லாமே நம்ம இந்த ரேஞ்ச் பொறுத்து ஓகே டொமைன் அண்ட் ரேஞ்ச் அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அப்படி பார்த்தாச்சுன்னா இங்க வந்து நம்ம ஏற்கனவே தெரியும் இப்போ டொமைன் அண்ட் ரேஞ்சுன்னு சொல்லும்போது இப்போ காஸ் ஃபங்க்ஷனுடைய காஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து -1 to 1 ரேஞ்சு பார்க்கும்போது -0 to π ரேஞ்ச் வந்து 0 to π காஸ் ஃபங்க்ஷனுக்கு சைன் ஃபங்க்ஷனுக்கு தான் -π/2 +π/2 அப்போ இங்கே காசுன்னு சொல்லும்போது இந்த குவாட்ரண்டில் நமக்கு 0 to πன்னு சொல்லும்போது இங்கே 0 to இது π/2 π இது வரும் இந்த 2 குவாட்ரண்ட்டும் வரும் ஓகே இந்த 2 குவாட்ரண்ட் சொல்லும்போது இந்த குவாட்ரண்ட் இது என்னது π minus θ இது வந்து நமக்கு எல்லாமே பாசிட்டிவ் ஓகே இது வந்து எல்லாமே இது π/2 minus θ இப்போ π minus θ இந்த குவாட்ரண்ட்டில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ் ஃபஸ்ட் தான் இப்போ வந்து cos π/2 minus θனா என்ன ஆயிரும் அது நமக்கு sin θன்னு ஆயிரும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் π/2 இதில் வந்தாச்சுன்னா அது வந்து காஸ் வந்து சைனாக மாறும் இதே இது இந்த குவாட்ரண்ட்டில் எடுக்கும்போது இப்போ cos π minus θனா என்ன வரும் minus cos θ சேஞ்ச் ஆகும் minus cos θ ஓகே இப்போ minus cos θ அப்படின்றது வருது அப்புறம் இந்த குவாட்ரண்ட் படி நமக்கு இதுதான் -π minus θ இந்த குவாட்ரண்ட் படி தான் நம்ம வரும் ஓகே ஸோ அந்த குவாட்ரண்ட் படி வரும்போது இந்த 0 to πன்னு சொல்லும்போது இந்த குவாட்ரண்ட்டை பேஸ் பண்ணி தான் வரும் ஓகே -cos θ அதனால என்ன பண்ணியிருக்கோம் நமக்கு இங்கே இந்த ஃபார்முலா π minus θ நம்ம cos inverse x இந்த மாதிரி அதை வந்து கொண்டு வந்திருப்போம் அப்போ ஃபார்முலா படி இதை அப்படியே எழுதிடலாம் ஓகே இதே மாதிரி எல்லாத்துமே இந்த மாதிரி தான் சீக்கன்ஸும் தான் காட்டுக்கும் அப்படி தான் இது எதுவுமே 0 to π தான் அந்த டொமைன் ரேஞ்சில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து நமக்கு தெரியும் இதுபடி வேறு ப்ராப்ளம் ஃபார்முலான்னு பார்த்தாச்சுன்னா sin inverse x plus cos inverse x ன்னு சொல்லும்போது வேல்யூ π/2 ஓகே π/2 x belongs to வந்து -1 to 1 அது மாதிரி tan inverse x plus cot inverse x is equal to π/2 ஓகே x belongs to r அது மாதிரி cosecant inverse x plus secant inverse x is equal to π/2 here modulus x greater than or equal to 1 okay இது போக இப்போ tan inverse x plus tan inverse y இந்த மாதிரி வந்தாச்சுன்னா ஃபார்முலா tan inverse x plus y divided by 1 minus xy இப்போ ப்ளஸ் வந்து அங்கே மைனஸ் வரும் டினாமினேட்டரில் ஓகே இதுக்கு கண்டிஷன் என்ன xy லெஸ் தென் 1 இருக்கணும் ஒரு கிரேட்டர் தென் 1 இருந்தால் அதுக்கு ஃபார்முலா இருக்குது என்ன ஃபார்முலான்னா இது தான் tan inverse x plus tan inverse y is equal to pi plus tan inverse of x plus y divided by 1 minus xy ஓகே இப்போ இது xy எப்படி இருக்கும் greater than 1 இருக்கும் ஓகே இந்த மாதிரி தான் இந்த IIT JEE நமக்கு இருக்குல்ல JEE கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த இதை வச்சு நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டி வரும் ஓகே அடுத்தது இது வந்து பாசிட்டிவாக இருக்குது இடையில நெகட்டிவாக இருந்தால் tan inverse x minus tan inverse y அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா நமக்கு ஒரே கண்டிஷன் தான் tan inverse of x minus y divided by 1 plus xy அப்படியே மாறி வரும் xy greater than -1 ஓகே அடுத்தது ஸோ tan x plus tan y pi plus tan inverse x plus y divided by 1 minus xy condition xy greater than 1 also
இன்னும் another one condition அதில் இருக்குது x y should be greater than 0. ஓகே, இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வந்து சிம்பிளாக நமக்கு ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். ரிமெம்பர் these all these formulas. Okay, next formulas. இப்போ 2 tan inverse x அப்படின்னு வரும்போது sin inverse 2x divided by 1 plus x square. இப்போ modulus x less than or equal to 1. இந்த 2 tan inverse வச்சு 3 formulas எடுக்கலாம். 2 tan inverse இது sin பேஸ் பண்ணி வரக்கூடியது, அது மாதிரி cos பேஸ் பண்ணி வரக்கூடியதுன்னா 1 minus x square divided by 1 plus x square. Condition x greater than 0, greater than or equal to 0. அது மாதிரி 2 tan inverse x வச்சு ஃபார்முலா இருக்குது, tan பேஸ் பண்ணி இருக்குது, tan inverse பேஸ் பண்ணி வரும்போது 2x divided by 1 minus x square minus 1 less than x less than 1. கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கோ அதை பொறுத்து என்ன செய்யணும், நம்ம வந்து ஃபார்முலா இதில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ மூணுமே 2 tan inverse x உள்ள ஃபார்முலா தான். அது வந்து சைன் இன்வர்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலா, காஸ் இன்வர்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடியது, tan inverse பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும், இந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடணும். ஓகே, அதே மாதிரி இப்போ 2 sin inverse x அப்படின்னு எடுத்துக்கிட்டால் sin inverse of 2x root of 1 minus x square. இந்த ஃபார்முலாயும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டி வரும். then x then 1 by root 2. ஓகே, இந்த கண்டிஷன் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வந்து நமக்கு பேசிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இவ்வளோ ஃபார்முலாஸும் பேசிக்ஸாக உள்ள ஃபார்முலாஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சாலே போதும், ஓரளவுக்கு நமக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இனி ப்ராப்ளம் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வச்சு கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.